கார்த்திகை தீபம் தொடரில் ஊராட்சி தேர்தலில் போட்டியிடுறாங்க சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியும். சாமுண்டீஸ்வரிக்கு குங்குமச்சிமிழும் சிவனாண்டிக்கு குப்பத்தொட்டி சின்னமும் ஒதுக்குறாங்க தேர்தல் ஆணையத்தில். இருவரும் நேருக்கு சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சவால் விடுறாரு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இந்த தேர்தலை நாங்கள் தான் ஜெயிப்போம், ஜெயிச்சா உங்கள் வீட்டு பொண்ணுங்களாம் எங்கள் வீட்டை வந்து முறவாசல் செய்யணுன்னு சவால் விடுறாரு. கோவப்படுற சாமுண்டீஸ்வரி சமாதானப்படுத்துகிறாரு கார்த்திக்கு. சவாலை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் தோத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. என்ன பண்ணணும் நீயே சொல்லுண்டு சிவனாண்டியோட சித்தப்பா சொல்கிறாரு. கார்த்திக் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணணும், சமையல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சவால் விடுறாரு. பிறகு கோவப்படும் சித்தப்பா, என்ன டிரைவர் பையன் நம்மளையே ரொம்ப மாட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனாண்டியும் சாமுண்டீஸ்வரியும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. சிவனாண்டி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல அப்படி யாரும் இல்லை. அவங்க கூட வர்ற 4 பேர் மட்டுமே இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அறிவிக்கிறாங்க, நான் ஜெயிச்சா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நானே கல்யாணம் செஞ்சு வைப்பேன், படிப்பு செலவை பார்த்துக்குவேன்னு. அங்கே உள்ள மக்கள்லாம் கைத்தட்டி வியாபாரம் பண்ணுறாங்க. எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான்றாங்க. இந்த விஷயத்த சித்ரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஆண் வாக்காளர்களை கவர்ற மாதிரி ஏதாவது திட்டம் அறிவிக்கணும்னு சொல்லி சிவனாண்டி எல்லாருக்கும் தேர்தல் முடிந்த வரைக்கும் கோட்ரு பிரியாணி, அதுக்கப்புறம் கோட்டை தரதா சிவனாண்டி அறிவிக்கிறாரு. அங்கே கூடி இருக்கிற ஆண்கள் மத்தியில் எல்லாரும் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான்றாங்க. இதை மறைஞ்சு நின்று வீடியோ எடுக்கிற மயில் பிறகு இந்த வீடியோவை கார்த்திக் மூலமா சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறாரு. அவங்க மக்கள்கிட்ட காட்டி மக்கள் கோபத்தை தூண்டி விடுறாங்க. பெண்கள் எல்லாம் கூட்டமாக போய் சிவனாண்டி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல இருக்கிற அவங்கவுங்க வீட்டு ஆம்பளைங்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற சிவனாண்டியும் சித்தப்பாவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க.